பேசு தமிழா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் யூஎஸ்ஏ நம்ம இந்தியா மேலே 50% டாரிஃப் போட்டிருந்தாங்க. போன வருஷம் 25% டாரிஃப் முதல் முறையும், அதன் பிறகு ஒரு 25% டாரிஃப் போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டிருந்தது. ட்ரம்ப் அவர்கள் 2வது முறை ஆட்சிக்கு வந்த உடனே முதல் முறையாக முதல் கையெழுத்திலேயே இங்கே நீட் தேர்வு ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்ட போகிறேன், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்ன போரில் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் தான் கொஞ்சம் அந்த முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்குமே ரஷ்யா உக்ரைன் போரை நீங்கள் 6 மாதத்தில் முடிக்கலன்னா நான் வந்து முடிக்க வேண்டியது இருக்கும், நான் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காரே தவிர வீச்சு எதுவுமே பண்றதில்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம இந்தியா மேல போட்டிருக்கக்கூடிய 50% டாரிஃபை 18% கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 8 மாச காலத்துல நம்ம ஐரோப்பிய யூனியன் கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்றது குறித்து இந்த 50% டாரிஃப்ல இருந்து 18% டாரிஃபா இந்தியா எப்படி ஆக்கினாங்க, 8 கோடி இந்திய விவசாயிகளை நரேந்திர மோடி அவர்கள் காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நியூஸ்லாம் வந்து சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றது குறித்து இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் முறையாக 26% டாரிஃப் போட்டாங்க நம்ம இந்தியா மேலே. அந்த போடப்பட்ட டாரிஃபை ஏப்ரல் 10ஆம் தேதியே ஒரு 90 டேஸ் பீரியடில் அதை ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. ஜூலை 13ஆம் தேதி 25% டாரிஃப் போட்டாங்க. அப்படி அந்த டாரிஃப் போடுறப்ப சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, அது வரைக்குமே நம்ம இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கு பண்ணுறோம், ஆனால் யூஎஸ்ஏல இருந்து நம்ம நிறைய பொருட்கள் வாங்குறதில்ல அப்படின்ற அந்த காரணங்கள்லாம் வச்சு நம்ம மேலே அந்த டாரிஃப் போட்டிருந்தாங்க. அதன் பிறகு அதுலேருந்து ஒரு மாதத்துலேயே நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வார்னிங்லாம் அவர் கொடுத்துட்டு இன்னொரு 25% டாரிஃப் போட்டு இது 50% டாரிஃப் மாற்றி. அப்ப என்ன காரணங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறோம், ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறதுனால நம்ம அதை யூஎஸ் டாலர் கொடுத்து தான் வாங்குறோம். அப்படி நம்ம யூஎஸ் டாலர் கொடுத்து வாங்குற அந்த க்ரூட் ஆயில்னால தான் அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு இந்த ரெவன்யூ கிடைக்குது. அந்த ரெவன்யூல வரக்கூடிய லாபத்தை வச்சு ரஷ்யா உக்ரைன் மேல அடிக்கிறதுக்கான அந்த வெப்பன்ஸை வந்து வாங்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அவர் இன்னொரு 25% டாரிஃப் போட்டு இது மொத்தம் 50% டாரிஃப் ஆக்கிட்டாங்க. நான் உனக்கு எவ்வளவு தரணும், 250 மாதிரி 50% டாரிஃப் ஆயிடுச்சு. அதன் பிறகு இந்தியாவை அப்பப்போ புகழ்றதா இருக்கட்டும், இந்தியாவை அப்பப்போ பழிச்சு பேசுறதா இருக்கட்டும், திருப்பி புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும், ட்ரம்ப் அவருடைய நடவடிக்கையை பார்த்தோம் அப்படின்னா மாறி பேசிட்டு தான் இருந்தாங்க. ஜோ பைடன் அவங்க இருந்தப்ப அவர் அப்பப்போ மாத்தி பேசுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வச்சு தான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க, டொனால்ட் ட்ரம்ப் அவங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே அவர் அப்பப்போ மாத்தி தான் பேசிட்டு இருக்க நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரே அப்பப்போ மாத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அந்த க்ரூட் ஆயில் வாங்குறோம், அதனால 25% டாரிஃப் போடுறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னாலுமே, யூஎஸ்ஏவே ரஷ்யா கிட்ட இருந்து அந்த க்ரூட் ஆயில் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து கிரீன் எனர்ஜி நிறைய வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய கேஸஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களே வாங்கிட்டு நம்ம கிட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள் விமர்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்தியர்களுடைய நலன் தான் முக்கியம், நாங்கள் போயிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவங்க சொல்றதுக்குலாம் அடிப்பணிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியன் கூட போயிட்டு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போடுறதுக்கு இந்த பேச்சுவார்த்தையை நடத்த ஆரம்பிச்சாங்க. அது என்ன பண்ணணும், 8 கோடி இந்திய விவசாயிகளை நரேந்திர மோடி அவங்க காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லி இன்ட்ரோல சொன்னீங்க, அது கூட சமூக வலைதளத்தில் நிறைய பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த பால் உற்பத்தியை டெய்ரி ப்ராடக்ட்ஸை மட்டும் நம்பி பால் கறக்கிறது, இல்லை பால்லேருந்து இந்த பால்கோவா செய்கிறது, இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சீஸ் செய்கிறது, இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸை மட்டும் நம்பி 8 கோடி இந்திய விவசாயிகள் அதை மட்டும் வாழ்வாதாரமாக நம்பிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகளுடைய அடிப்படை வருமானமே 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் தான். இப்போ 2025 வந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் தான் வருமானமே. அப்படி யூஎஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் முறையா 25% டாரிஃப் போட்டப்ப எங்க கிட்ட இருந்து நீங்க இந்த மக்காச்சோளத்தை வாங்கணும், கார்ன் வாங்கணும், அந்த கார்ன் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற இந்த கட்டுப்பாடுகள்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க இந்தியா மேல விதிச்சிருந்தாங்க. ஆனா அப்ப நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, யூஎஸ்ஏல இந்த மில்க் ஃபார்மர்ஸுக்கு சப்சிடி அப்படின்றத கொடுப்பாங்க, நம்ம இந்தியாவுக்கு சப்சிடி கிடையாது. சப்சிடி இல்லாத போதுலயும் பாத்தீங்கன்னா 8 கோடி இந்திய விவசாயிகள் அதை நம்பி இருக்காங்க. அதோட அந்த இண்டஸ்ட்ரியுமே லாபகரமா தான் போயிட்டு இருக்கு. எல்லா விவசாயிகளுக்கும், எல்லா அந்த பால் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த லாபம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி சப்சிடி கொடுக்காத நேரத்தில் இருந்துட்டு இருக்கு. யூஎஸ்ஏல உற்பத்தி ஆகிற அந்த பாலுக்கு எல்லாமே இந்த சப்சிடி கொடுக்கறதுனால யூஎஸ்ஏல நம்ம இந்தியாவுடைய அங்க லோக்கல்ல கிடைக்கக்கூடிய இந்த பால் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே கம்மியான காசுல தான் கிடைக்குது. அதனால நம்ம இங்க சீஸ் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு சீஸ் ஸ்லைஸ் அங்கே அதே மாதிரி ஒரு 10 ரூபாய் 8 ரூபா தான் இருக்கும். அவங்க நமக்கு இங்க இருந்து அமிச்சாங்க அப்படின்னா, அங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு அமிச்சாங்க அப்படின்னா, நம்ம இந்தியர்களுடைய ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, நம்ம இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை விட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்தது அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து வந்தக்கூடிய ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மாறிடுவோம். அந்த மாதிரி இந்தியர்களுடைய மைண்ட் செட் மாறும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நாங்க இம்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ஒன்னு சீப்பாவும் கிடைக்கும். அப்படி நம்ம இம்போர்ட் பண்ண அப்படின்னா இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பால் விவசாயிகளுக்கு இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் விற்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 15% 25% வரைக்கும் அந்த பாலோட விலையை இவங்க கம்மி பண்ணாதான்
நம்ம யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பால் சார்ந்த பொருட்களுக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் SBI ரிசர்ச் அப்பயே வெளியிட்டிருந்தாங்க ஆகஸ்ட் மாதம் 2025 டயத்திலேயே. சப்போஸ் நம்ம யூஎஸ்லேருந்து நம்ம பால் இம்போர்ட் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியோட விலையை 15% 25% வரைக்கும் நம்ம இறக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த 8 கோடி இந்திய விவசாயிகள் இந்த பால் உற்பத்தியை நம்பி இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு ஒன்று வருமானம் அடிப்படும், நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வேலை போய்டும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே வாழ்வாதாரம் போய்டும் சொல்ல முடியாது. ஒரு 6 கோடி பேருக்கு வேலை இருக்கு, ஒரு 2 கோடி பேருக்கு வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் கூட இருக்கு. ஆனா அந்த 6 கோடி பேருக்கும் வருமானம் அப்படின்றது கம்மியாக தான் போகுது. இந்த 8 கோடி விவசாயிகளை காப்பாற்றுறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% வரைக்கும் ஒரு வெஜிடேரியன் இருக்காங்கன்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில் யூஎஸ்ஏலாம் இந்த மாடுகள்லாம் அதை மீட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதோட எலும்புகள் மிஞ்சிருக்கும், அந்த மாதிரி நிறைய மீன்களுடைய கழிவுகள்லாம் இருக்கும். அந்த எல்லா கழிவுகளையும் போட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் அரைச்சி நிறைய மாடுகளுக்கு கொடுக்குறாங்க. நான்வெஜ் கவு மில்க் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பால்களை நாங்கள் உற்பத்தி பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நாங்கள் இந்தியர்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தைகளை அப்பயே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடைப்பட்ட காலத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு டஃப் நெகோசியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களும் குறிப்பிட்டிருந்தாங்க. அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய JD வான்ஸ் அவர்கள் ஏப்ரல் மாதம் 2025 கொடுத்த அந்த ஸ்பீச்சில் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லா விஷயங்களும் செய்யறதுக்கு அவர் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஒரு துணை ஜனாதிபதி இந்தியாவில் வந்து பேசும்போது அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் இதெல்லாமே அப்படி இந்தியர்களுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா எந்த ஒரு வலை விரிச்சாலும் அந்த வலையிலலாம் சிக்காம அப்பப்போ நரேந்திர மோடி அவர்கள் அவங்களோட ராஜதந்திரத்தை பயன்படுத்திட்டே இருந்தாங்க. ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்த ஒரு ட்ரேட் வாரை எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா எஸ்கலேட் பண்ணாம ரொம்பவே ஆர்டினரியா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கூல் அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் செர்கியோ கார் அப்படின்ற ஒருத்தவங்கள டொனால்ட் ட்ரம்ப் அவங்க இந்தியாவுடைய தூதரா போட்டாங்க. இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய இந்த ட்ரேட் டாக்ஸ்ல அவரே ஒரு மெம்பரா போட்டாங்க. அவர் செர்கியோ கார் அவங்க பதவி ஏற்கிறப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவங்களே போயிட்டு நேரடியாக அவர் பதவியேற்பு விழால டொனால்ட் ட்ரம்ப் அவங்களே அவங்களோட சேருக்கு பின்னாடி இந்த பிஜேபியில் நீங்க அந்த கல்ச்சர் பார்க்கலாம். ஒரு மாநில தலைவர்ல இருந்து வேற ஒரு மாநில தலைவர் போறாங்க, ஒரு பொறுப்பாளர் இருந்து வேற ஒரு பொறுப்பாளர் போறாங்க அப்படின்னா அந்த முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் பொறுப்பாளர் அவங்க பின்னாடி இருந்துட்டு அவங்க அந்த பதவியை ஏற்றுக்கிறப்ப அவங்க பின்னாடி நின்று பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கல்ச்சரை அவர் அங்கேயும் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு அமெரிக்க அதிபர் ஒரு செர்கியோ கார் போன்ற ஒரு அதிகாரிகள் பதவியேற்பு விழாவில் போயிட்டு கலந்துக்கிட்டது அதுதான் முதல் முறை. இப்படி நம்ம பேச்சுவார்த்தைகள் செஞ்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்தியாக்கான அந்த 50% டாரிஃபை 18% குறைச்சிருக்காங்க. நமக்கு 18% டாரிஃப் ஆக்கின இந்த வேலையில் பாகிஸ்தானுக்கு 19% டாரிஃப் இருக்கு, இந்தோனேஷியாவுக்கு 19% டாரிஃப் இருக்கு, வியட்நாமுக்கு 20% டாரிஃப் இருக்கு, பங்களாதேஷுக்கு 20% டாரிஃப் இருக்கு, சைனாக்கு 34% டாரிஃப் இன்னுமே அது கம்மி பண்ணாமல் இருக்காங்க. அப்படி டஃப் நெகோஷியேட்டராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவங்களுடைய அரசியலில் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க இறங்கி வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறது நிப்பாட்டிட்டாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறது கம்மியாகிட்டு தான் இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ நமக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு விலை கம்மியாக கொடுக்குறாங்களோ அதே விலையில கொடுக்காத நாடுகளும் இருக்காங்க. அதுதான் அவங்க ரஷ்யாவோட கொஞ்சம் வேகமாக டெலிவரி பண்ணுறதுக்கான நாடுகளும் இருக்காங்க. அதனால கடந்த 38 மாசங்கள்ல இப்போதான் லோவஸ்டாகவே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்டிகல்லாம் தி இந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது. விவசாயிகளோட நலனை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல, அப்படிலாம் செய்யாமலே இந்த ட்ரேடில் முடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் குறித்தான உங்களோட பார்வைக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த வியாபாரிகள் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட்டே பண்ணலையா அப்படியே நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு சூச்சமா இருக்கு. முதல் முறையா 25% டாரிஃப் போட்டதுக்கு அப்புறமே குஜராத்ல இருக்கக்கூடிய இந்த சூரத்ல இருக்கக்கூடிய இந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ரா டைமண்ட்ஸை வாங்கி நம்ம அதை கட் பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரா கட் டைமண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. கோட்னே கூட சொல்லி சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூரத்ல இருந்து அந்த டைமண்ட்ஸ்லாம் அந்த 25% டாரிஃப் போட்டிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஐரோப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டோர்ப் அப்படின்ற அந்த மார்க்கெட்டுக்கு காமிச்சு அங்கிருந்து யூஎஸ் காமிச்சாங்க. அதன் மூலியமா ஒரு 15% டாரிஃபை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டைமண்ட் மர்ச்சர்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய ராஜதந்திரங்களை பயன்படுத்தினாங்க. நிறைய ஒரு சில பொருட்கள் பங்களாதேஷ்ல வந்து 0% டாரிஃபா இருக்கும், நமக்கு நிறைய 25% 50% டாரிஃப் போட்டிருப்பாங்க. அப்படி எந்தெந்த நாடுகள்ல எக்ஸப்ஷன் இருக்கோ அந்தந்த நாடுகள்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அங்க நம்ம பொருட்கள் அமைச்சு அங்க இருந்து யூஎஸ் அனுப்புறதா ஒரு சில விஷயங்களா செஞ்சாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்துல தான் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களோட நடவடிக்கைகளுக்கெல்லாம் பயந்து தான் நம்ம ஒரு 18 வருஷமா நம்ம இந்த பேச்சுவார்த்தைகள் செஞ்சுட்டு இருந்தோம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் ட்ரேடில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18 வருஷமா பண்ண இந்த பேச்சு எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஐரோப்பிய யூனியன் மேலே நிறைய சாங்ஷன்ஸ் போடுறது இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பதான் ஐரோப்பிய யூனியன் என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு கன்சியூமர் மார்க்கெட் வேணும், நமக்கு யூஎஸ்ஏ உடைய அரசியல் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கன்சியூமர் மார்க்கெட் வேணும் அப்படின்ற நிறைய விஷயங்களுக்காக நம்ம இந்தியா கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுல இருந்து ஒரு 10 நாளுக்குள்ள யூஎஸ்ஏவும் பின்னாடி நம்ம இந்தியாவுடைய அரசியலுக்கு இறங்கி வந்து நம்ம கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ குறித்தான உங்களோட பார்வையை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல பார்ப்போம்.